இதுவரைக்கும் ஈஸ்டர்ன்ல இந்த மாதிரி ஒரு அதாவது காத்தான்குடி பிரதேசத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 50,000 ஜூலை 10th வந்து இதை வந்து நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ளோஸ் பண்றோம். டிகிரி செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முதல்ல வந்து கேக்கு தான் இருக்குது. ஆஷிகா ஃபர்ஷாட் அவர்கள் தொகுத்து வழங்கும் துடிந்தெடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிகள். கேக் பேக்கிங் துறையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிய இளம் பெண் ஆளுமை NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் படிப்பாளர் சித்தி முஸ்தகீமா முகமது நௌஃபல் கலந்து சிறப்பிக்கும் நேர்காணல் சிறப்பு நிகழ்ச்சி. கை தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். துணிந்தெழு நிகழ்ச்சியின் ஊடாக பெண் ஆளுமையை இந்த முறை நாங்கள் உங்களுக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். 10 வருடமாக கேக் பேக்கிங் துறையில் ஒரு சிறப்பான பயணத்தை சென்று கொண்டிருக்கும் சகோதரி சித்தி முஸ்தகீமா அவர்களோடு இப்போது நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? முஸ்தகீமா நௌஃபல், NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளராக இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி 10 வருடங்களுக்கு மேலாக கேக் மற்றும் பேஸ்ட்ரி பேக்கரி துறையில மாணவர்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ தற்பொழுது அடுத்து கட்டமாக தையல், ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி, மெஹந்தி ஆர்ட் போன்ற பயிற்சிகளையும் இப்போ மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து காத்தாங்குடி மியூசியம் கிட்ட எங்க இன்ஸ்டிடியூட் இயங்கி வருது. NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா இப்ப இயங்கி கொண்டு வருது. இதுல வந்து இந்த துறையில நீங்க வர்றதுக்கு எது உங்களுக்கு ஒரு ஒரு காரணமா இருந்துச்சு? ஆமா, முதல்ல வந்து நான் ஒரு பியூட்டிஷியனா தான் இருந்தேன். ஒரு 5 to 6 years நான் இந்தியாவில் படிச்சு பியூட்டிஷியனா தான் இருந்து இங்கேயும் இன்ஸ்டியூட் வந்து செஞ்சு வந்தேன். அது ராயல் பிரைடல்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு கேக் துறையில கொஞ்சம் வீட்டில் நார்மலாக கேக்ஸ் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு வீட்டில் எல்லாருமே கேக்ஸ் நல்லா இருக்குது இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு சின்ன சின்ன டிசைன்ஸ் எனக்கு நார்மலாகவே ஆர்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கைத்தொழில் அந்த கை பண் வேலைகள்ல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. இதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாயிட்டு இப்போ வந்து. அதனால இப்போ பியூட்டி கல்ச்சர் அந்த இதை நீட்பாட்டிட்டு இப்போ இந்த மாதிரி இது ஹேண்ட்பேக்கள்ல செஞ்சு கொண்டு இருக்கிறேன். சாதாரணமாவே சொல்லுவாங்க இந்த ஆர்ட் ஏழுமானவங்களுக்கு வந்து கேக் பேக்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஐசிங் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி டிசைனிங் எல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணீங்க? அந்த மாதிரி தான் இதுவும் ஆரம்பிச்சது. இப்போ நீங்க வந்து கேக் பேக் பண்ணி நீங்க அது ஒரு தொழிலா செய்யறீங்க. ஆமா, இப்போ நான் வந்து எனக்கு இப்போ பேக்கிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் கேக் பேக் பண்ணது வீட்டில் தான் செஞ்சு கொண்டிருந்தேன். இப்போ வந்து இதை மேலே இப்போ டிகிரி செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதில் அதில் வந்து இப்போ இன்ஸ்டியூட் செய்யணும். இப்போ நிறைய பேர் ஆர்டர்ஸ்கள் செய்யறது எனக்கு ஆர்டர்ஸ் செய்யறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ்கள் வந்தாலும் எனக்கு செய்யற அளவுக்கு வீட்டில் அந்த டைம் பற்றாக்குறை இருக்கிறதுனாடி நிறைய பேர் இப்போ என்கிட்ட படிக்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே காட்டாங்கல்ல நீங்க கேள்விப்படி நிறைய பேர் எல்லாருமே ஆர்டர்ஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் கிளம்புல தான் இருக்கிறேன். ஆனால் எவ்ரி மந்த் வந்து நான் விசிட் பண்ணுவேன். அங்கே என்னுடைய படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ ட்ரெயின் ஆனவங்களுக்கு நான் அங்கே டீச்சிங்க்கும் வச்சுக்கிறேன். அங்கே ஆர்டர்ஸ் செய்கிறவங்க இப்போ நானும் இடையில அந்த கிளாஸஸை அட்டெண்ட் பண்ணி கிளாஸஸை ஃபினிஷ் பண்ணுவேன். ஃபைனல் கிளாஸ் எல்லாமே நான் தான் செய்வேன். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சாதாரணமா ஒரு ஃபீல்டுல ஒர்க் பண்ண போகல கேக் பேக்கிங் சொன்னாலும் ஒரு 3 நாள் கேக் செஞ்சா அதோட வந்து அவங்க கிளாஸஸ் வைப்பாங்க. இல்லாட்டி வந்து அது ஒரு தொழிலா செய்யறது பரவாயில்லை, பட் வந்து படிச்சு கொடுப்பாங்க. அந்த வகையில நீங்க அதுல டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுக்கறது வந்து ஒரு சிறப்பான நார்மலா எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நாங்க சொல்றது இப்ப நீங்க 6 months 1 year கிளாஸ் செஞ்சுட்டா அதோட உங்களோட கிளாஸ் ஃபினிஷ் இல்லை. நீங்க சர்டிபிகேட் எடுத்துறீங்க. ஆனா ஹேண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் என்றது கட்டாயம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அது எப்போ உங்களுக்கு செட்டிஸ் ஆகுதோ அது மட்டுக்கும் நீங்க எங்கிட்ட வந்து ட்ரெயின் ஆகிக்கொள்ளும் என்று சொல்றேன். அதே மாதிரிதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் ஆகி நிறைய பேருக்கு அவங்களே கிளாஸஸ் அங்கனக்கே செய்யற மாதிரி நாங்க அந்த சான்சஸையும் கொடுப்போம். அப்ப அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோண்டு வரும். நம்மளாலேயும் தனியே கிளாஸ் செய்யலும் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கும்போது தான் நிறைய டவுட்ஸ்கள் நமக்கு வரும். வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது எல்லாமே ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் கேக் படிச்சுட்டேன், என்னால் இது செஞ்சிடலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலா செய்யும் போது நிறைய அனுபவம் கிடைக்கும். அதை என்ன மாஷால்லான்னு என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் இன்ஸ்டியூட்ல அதை வந்து நிறையவே எடுத்துக்கிறாங்க. சமையல் கலை போல
தையல் கலை போல வந்து பேக்கிங்கும் வந்து ஒரு வகையான கலை தான். இப்ப முதல்லாம் வந்து தைக்கிறது அதுதான் பெண்களுக்கு வந்து ஒரு சுய கைத்தொழில்ன்றதுல ஃபர்ஸ்டுக்கே இருந்துச்சு. இப்ப வந்து என்னை பொறுத்தவரையில கேக் பேக்கிங் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குதுன்ற மாதிரி என்ன நினைக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, பிள்ளை பிறந்தாலும் சரி, பிள்ளை உண்டானாலும் சரி, எல்லாத்துக்குமே ஆரம்பிச்சு வைக்கிறது அந்த கேக் தான். நிச்சயமா. என்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முதலிடம் அந்த கேக்கு தான் இருக்குது. இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப எல்லாருமே இப்ப என்ன இன்ஸ்டியூட்ல வந்துட்டு எல்லா விதமான பயிற்சி வகுப்புகளும் இருக்குது. இப்ப கேக் ஆகட்டும், மெஹந்தி ஆகட்டும், எதையுமே முறையா கற்று செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு ஈஸியா அமையும். இப்போ ஒரு விஷயத்த கற்காமலுக்கு நம்ம செய்யும்போது 1 hour எடுக்குதுண்டா, அதே வேலையை கற்றுட்டு செஞ்சோம்னா ஒரு 10 minutes 20 minutes நம்மள அதை தன்னிறைவா செய்யணும். நமக்கும் ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வந்து இருக்கும். கட்டாயம். அதோட தையல்ல கூட ஏதாவது பிழை இருந்தா போட்டு பார்த்தாதான் தெரியும். பட் கேக்ன்றத பொறுத்த வரையில அது பார்த்த உடனே விளங்கும். அது ஒரு பெர்ஃபெக்ட் இல்லாட்டி அது எங்களுக்கு கண்ணாலேயே பார்க்கக்கூடியதா இருக்கு. முதலாவதா செஞ்ச கேக் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? ஆமா, நானும் இருக்கிறேன். எப்படி அது? அதை சொல்லுங்க. முதல் நாங்க செஞ்ச கேக் வந்து எங்க ஷாப் ஓப்பனிங்க்கு செஞ்சோம். எங்களுக்கு டாப் அப் அந்த ஷாப் ஒன்று இருக்குது டெக்ஸ்டைல், அதுக்கு தான் நான் முதல் ஆர்டர்ஸுக்கு கேக் ஒன்று செஞ்சேன். இப்போ வந்து கேக் எல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்யற ஒரு உணவுப் பொருளா மாத்திரமா இல்லாம அது ஒருத்தர் மெமரி இல்ல பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒருத்தருக்கு சர்ப்ரைஸா ஒரு கேக் கொண்டு போயிட்டு கொடுத்தோம்னா அது வந்து அப்படியே அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா சாப்பாட்டையும் விட வந்து இது ஸ்வீட் வந்து மிச்சம் இம்பார்ட்டன்டா இருக்குது. அதோட இப்ப இந்த இந்த துறையில வந்து நீங்க 10 வருஷமா இருந்து இப்ப வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டும் நடத்துறீங்க. அதுல நெக்ஸ்ட் மந்த் ஒரு காம்படிஷன் வச்சிருக்கீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, காம்படிஷன் வந்து நாங்க நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல வச்சிக்கிறோம். 20ஆம் தேதி டேலண்ட் ஷோ வந்து 2025 டேலண்ட் ஷோ வந்து வச்சிக்கிறோம். அதுல வந்து எல்லா விதமான டேலண்ட்டுகள் உங்களுக்கு இப்ப சிலவங்க ஆர்ட்ல, மெஹந்தி, ரெசின்ஸ், ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேஸ்ட்ரி, பேக்கரி, ஒவ்வொரு துறையிலையும் ஆர்வம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க யாரா இருந்தாலுமே இதுல இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு நீங்க படிச்சிருக்கணும், அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்று எந்த விதமான ரெகுலேஷன்ஸ் இல்ல. உங்களோட டேலண்ட்டை வந்து இப்ப சிலவங்க படிச்சவங்களையும் விட படிக்காதவங்க அனுபவ ரீதியா செஞ்சு நிறைய ட்ரெயின் ஆனவங்களும் இருப்பாங்க. அவங்க நல்லாவே செய்வாங்க கேக்ஸ். ஆனா அவங்களோட திறமையை கொண்டாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இருக்காது. இப்ப நிறைய ஷோஸ் வந்து கிளம்புல நடக்குது. ஆனா அங்க செஞ்சு இங்க ட்ராவலிங் பண்ணி கொண்டாடணும், அதுக்குரிய சப்போர்ட் எல்லாமே வேணும். அந்த மாதிரி இருக்காதனால இப்ப நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், காத்தாங்குடியிலே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இது வந்து நீங்க எங்க இருந்தாலும் இதுல வந்து காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கொள்ளலாம். இதுல முக்கியமான விஷயம் வந்து இப்ப சாதாரணமா ஏரியா வைஸ் செய்வாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு காம்படிஷன் நடத்துவாங்க. இப்ப இது நீங்க காத்தான்குடியில நடத்துறீங்க. ஆனா வந்து ஸ்ரீலங்கால எந்த பகுதியில இருந்தும் கலந்து கொள்ளலாம். கட்டாயமா இதுல மிகவும் பிரபலியமான செஃப்மாரு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால நீங்க உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டாடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எங்களை நம்பர் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க கட்டாயமா பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அதுல வயதில்லை இல்ல. சின்னவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு, பெரியவங்களுக்கும் சான்ஸ். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்? எல்லாருக்குமே சான்றிதழ், மெடல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் என்றவங்களுக்கு ஸ்பெஷலான மெடல், ஷீல்டுகள் நாங்க கொடுப்போம். 20ஆம் தேதி நாங்க டேலண்ட் ஷோ நடத்துறோம். 21ஆம் தேதி வந்து பீச் வே அதே ஹோட்டல்ல தான் கிராஜுவேஷன் செரமனி இருக்குது. எங்கிட்ட படிச்ச மாணவர்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற கோர்ஸ்ல 50க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெளியேறாங்க. கிராஜுவேஷன்ல கிராஜுவேட் ஆகிறாங்க. அதோடு சேர்த்துதான் நாங்க இப்ப இந்த டேலண்ட் ஷோல காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் அந்த கிராஜுவேஷன்லயே நாங்க அவார்ட்ஸ்களையும் கொடுக்கறதுக்கு தயார் பண்ணி இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆகுறவங்களுக்கும் நீங்க வந்து 21ஆம் தேதி வந்து கிராஜுவேஷன்ல வந்து கொடுக்கிறோம். இந்த டேலண்ட் ஷோல வந்து வின் பண்றவங்களுக்கு, அதாவது முதலாவது, 2வது, 3வது வாரவங்களுக்கு ஏதாவது விசேடமான பரிசு வச்சிருக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. நாங்க வந்து இந்த டேலண்ட் ஷோல கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து 50,000 பெறுமதியான வவுச்சர்ஸ், கேஷ் ப்ரைஸஸும் வவுச்சர்ஸும் நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். அத மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேசஸுக்கும் வச்சுக்கிறோம்.
எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தானே, எல்லாருமே ஆர்வமா செய்ய இன்ட்ரெஸ்டிங்கா செய்யற ஒரு ஃபீல்ட் தானே இது. அதனால நாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சிக்கிறோம். இந்த 50,000 rupees ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸை நீங்களும் வின் பண்ணணும்னு சொன்னா இந்த காத்தான்குடியில நடக்கிறேன்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணாம ஸ்ரீலங்கால எந்த பிளேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேலண்ட் ஷோ 2025 அதாவது பீச் வே ஹோட்டல்ல நடக்க இருக்குது ஜூலைல. கட்டாயமா உங்களுக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்ற இன்னொரு கண்டிப்பான ஒரு விஷயம், நாங்க இப்ப இந்த ஜூலை 10th வந்து இதை வந்து நாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ளோஸ் பண்றோம். எங்களுக்கு அடுத்த அரேஞ்ச்மெண்ட் செய்ய இருக்கிறதுனாடி கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரும் ஜூலை பிஃபோர் 10th முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணிக்கணும். சரி, மறந்துடாதீங்க. ஜூலை 10th முதல் உங்களோட அப்ளிகேஷன்ஸை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த டேலண்ட் ஷோ 2025 வந்து ஒரு விசேஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் ஈஸ்டர்ன்ல இந்த மாதிரி அதாவது காத்தான்குடி பிரதேசத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க இல்லை. இவங்க இது முதல் முறையா செய்யறது வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுதுன்னு தான் நாங்க வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்திருந்த NM கேக்ஸ் அண்ட் பேக்ஸின் பணிப்பாளர் சகோதரி முஸ்தகீமா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்கை தமிழ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். உங்களுக்கு ஸ்கை தமிழுக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.